ஹாய் ஆல் இந்த வீடியோஸ்ல சிம்பிள் மெஹந்தி டிசைன் சேலஞ்சில் டிசைன் 5ஓட வீடியோ தான் இது. ஸோ இந்த அழகான ஜும்காஸ் தொங்குற டிசைனை நான் எப்படி ஈஸியாக போட்டேன் அப்படின்றது தான் இந்த வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்புமே ஈஸியாக புரியும். அண்ட் போன டிசைனில் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு டிசைன் நான் சொதப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இதுதான். என்ன எப்படி அப்படின்றத இந்த வீடியோஸில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு இதே மாதிரி சென்டர்ல ஒரு டாட் வந்து வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு வி ஷேப்ல ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கு கீழ இன்னொரு லைன் வந்து அழகா ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழ இன்னொரு லைன். இந்த மாதிரி ஒரு 3 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கீழ இருக்க 2 லைனையும் திக் பண்ணிக்கோங்க. மேல இருக்க அந்த சிங்கிள் லைனுக்கு மேல ஒரு ரோ ஹம்ப் வந்து குடுத்துக்கோங்க. ஸோ போன டைம்ல நான் வந்து என்ன பண்ணேன்னா, வி ஷேப்பா போடாம அத தலைகீழா போட்டுட்டேன். ஸோ அதனால தான் கீழ போடுற அந்த கோபுரம் ஷேப் வந்து எனக்கு வராது. அது எந்த இடத்துல அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இப்ப அந்த சென்டர்ல ஸ்விரில் போட்டுட்டு, ஒரு ரோ ஹம்ப் வந்து போட்டுட்டு, திக் லைன் போட்டுட்டு, தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தின் லைனுக்கு மேல டபுள் ரோ ஹம்ப் வந்து போட்டுக்கோங்க. ஹம்ப் வந்து நீங்க குடுக்கும்போது, இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டா இருக்க மாதிரி குடுத்தீங்கன்னா, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ, இப்ப சென்டர்ல கரெக்ட்டா மேல வந்து ஒரு வைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டு, சுத்தி வந்து டாட் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் சைட்லயுமே கேப் இருக்கிற அந்த ஹம்ப் போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல டாட் வச்சுக்கோங்க. திக் லைனுக்கு கீழ ஒரு லைன், தின் லைன் வரைஞ்சுட்டு, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு, மேல எப்படி போட்டோமோ, அதே மாதிரியே என்ன பண்ணணும்னா, கீழயும் நம்ம ட்ரா பண்ண போறோம். ஸோ ஒரு 4 லைன் வந்து வரைஞ்சுக்கோங்க. வி ஷேப்லயே வரைஞ்சுட்டு, நடுவுல இருக்க அந்த 2 லைன திக் பண்ணிக்கோங்க. ஒரே பிரஷர மெயின்டெயின் பண்ணி, அழகா திக் பண்ணிட்டு, இப்போ சென்டர்ல கேப் விட்டுருக்கோம்ல, அங்க வந்து ஜிக்ஸாக் லைன் போட்டு நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணுவோம்ல, அதாவது கிரிட்ஸ். அத வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இங்க வந்து ஜிக்ஸாக் கிரிட்ஸ் தவிர உங்களுக்கு வேற என்ன கிரிட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த கிரிட்ஸ கூட நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து ஜிக்ஸாக் கிரிட்ஸ் தான் வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ சென்டர்ல வந்து டாட் டாட்டா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாட்லாம் நீங்க எங்க வைக்கிறீங்களோ, டாட் வைக்கும்போது நல்லா பல்ஜா வச்சீங்க அப்டின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். எல்லாமே ஒரே ஷேப்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்ப கீழ வந்து அந்த தின் லைன் போட்டிருக்குல்ல, அங்க வந்து ஒரு ரோ ஹம்ப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா சென்டர்ல அந்த ஷார்ப் எட்ஜஸ்ல நான் என்ன பண்றேன்னா, ஸ்விரில் போட்டுட்டு சுத்தி ஒரு ரோ ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் சைட்லயுமே என்ன பண்றேன்னா, ஸ்விரில் போட்டு ஒரு ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த வி ஷேப் மாதிரி நம்ம போட்டு, இந்த மாதிரி ஸ்விரில் போட்டு ஹம்போ இல்ல வேற ஏதாவது நீங்க சென்டர்ல வரைஞ்சுட்டு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு ஏதோ வரைஞ்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க அந்த கோபுரம் ஷேப் வரைஞ்சீங்கன்னா, உங்களுக்கு நீட்டா இருக்கும் அந்த டிசைன் பார்க்கறதுக்கு. ஸோ போன டைம் இந்த தப்ப தான் நான் பண்ணிட்டேன். அதுதான் இந்த வீடியோஸ்ல வந்து சொல்றேன். இப்போ அந்த ஹம்ப் வந்து வரைஞ்சுக்கிறேன். சாரி, அந்த பேசிக் ஃப்ளார் இருக்குல்ல, ஸ்விரில் போட்டு, ஹம்ப் போட்டுட்டு, அந்த சென்டர்ல 2 ஃப்ளாருக்கும் சென்டர்ல கேப் இருக்கா? அங்க வந்து வைன்ஸ் வச்சு நான் லீஃப் வரைஞ்சுட்டு, இப்போ வந்து அந்த கோபுரம் ஷேப்ப நான் வரைஞ்சுக்கிறேன். ஒரு கர்வ், அப்புறம் கோபுரம் ஷேப், ஒரு கர்வ். ஸோ இது கையில வரையும்போது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். பேக் ஹேண்ட்லலாம் வரையலாம். சூப்பரா இருக்கும். இப்போ அத வந்து நான் ஒரு 3 லைனா வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். உள்ள இருக்க அந்த 2 லைனையும் திக் பண்ணிக்கிறேன். அவுட்டர்ல இருக்க தின் லைன்ல நான் வந்து ஒரு ரோ ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்ப வந்து இது அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு போன டிசைன்ல பார்த்தீங்கன்னா, அது அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இதுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாருக்கும். ஸோ இப்போ உள்ள வந்து கொஞ்சம் வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. அதனால நான் டாட் வச்சுட்டு சென்டர்ல வைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு ஃப்ளாரோட அந்த சைட்ல சுத்தி நான் டாட் வச்சுக்கிறேன். இப்ப கரெக்ட்டா அந்த கோபுரம் ஷேப் இருக்குல்ல,
அதனோட சென்டர்ல ஒரு லைன் வந்து ஃபர்ஸ்ட் லென்த்தா போட்டுக்கிறேன். அதுக்கு பக்கத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு அத பேஸ் பண்ணியே லைன் போட்டுக்கிறேன். பட் இத விட சின்னதா போட்டுக்கிறேன் அவ்வளவுதான். கீழ வந்து ஹாஃப் சர்க்கிள் இருக்குல்ல, ஹாஃப் சர்க்கிள வரைஞ்சுட்டு 2 லைன் போட்டுக்கிட்டு 2 ரோ ஹம்ப் வந்து நான் டிரா பண்ணிக்கிறேன். கீழ ஒரு வைன்ஸ் சின்னதா போட்டுட்டு 2 டாட்டா நான் வச்சுக்கிறேன். இதே மாதிரி தான் அடுத்தடுத்து மேல மேல இருக்குல்ல, அது எல்லா லைன்ஸ்லயுமே நான் வந்து இதே மாதிரி ஜும்காஸ் தான் வந்து டிரா பண்ண போறேன். இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டாவும் இருக்கும், யூனிக்காவும் இருக்கும். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ பிகினரா இருக்கீங்கன்னா, இது வந்து குயிக்கா போட்டு முடிச்சிரலாம். கண்டிப்பா ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ள போட்டு முடிச்சிரலாம். மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ்ல முடிச்சிரலாம்னு வச்சுக்கோங்களேன். ரைட் ஹேண்ட் சைடு வரைஞ்சுட்டேன். இப்போ லெஃப்ட் சைடு வந்து வரையிறேன். அதே மாதிரி தான் வரையிறேன். ஹாஃப் சர்க்கிள் போட்டு 2 லைன் போட்டு 2 ரோ ஹம்ப் வந்து போட்டுட்டு, சென்டர்ல ஒரு வைன்ஸ் சுத்தி 2 டாட். இப்போ அந்த லைன் போட்டோம்ல, அந்த லைனுக்கு மேல அழகா டாட் வந்து நான் வச்சுக்கிறேன். நீங்க எப்படி வேணாலும் இந்த டாட் வச்சுக்கலாம். பெரிய டாட், அப்புறம் சின்ன டாட், பெரிய டாட் அப்படியும் வச்சுக்கலாம். இல்ல ஒரு பெரிய டாட், 2 சின்ன டாட் அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். இப்போ உள்ள வந்து கேப் இருக்குல்ல, அந்த ஜும்காஸ் அந்த ஹாஃப் சர்க்கிள் அது வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அதாவது திக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா ஜும்காஸுமே வந்து திக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பார்க்க எவ்ளோ அழகா ரியலான ஜும்காஸ் வந்து தொங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. உங்களுக்கு இந்த ஜும்காஸ் புடிச்சிருக்கா? இல்லையா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஃபிங்கர் டிசைன் நான் வரையிறேன். டபுள் லைன் போட்டுட்டு சென்டர்ல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அண்ட் கீழ அதே மாதிரி டபுள் லைன் வந்து போட்டுட்டு, நான் சென்டர்ல வந்து அந்த ஜிக்ஸாக் கிரிட்ஸ் வந்து டிரா பண்ணிக்கிறேன். மேல வந்து வைன்ஸ் சென்டர்ல போட்டுட்டு, சுத்தி வந்து குட்டி குட்டி டாட்டா வச்சுக்கிறேன். கீழ வந்து ஒரு ரோ ஹம்ப் வந்து குடுத்துட்டு, டியர் ட்ராப்ஸ் லீஃப் வந்து வரைஞ்சுக்கிறேன். இத பேஸ் பண்ணி தான் பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஃபிங்கர்ஸ்லயுமே வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நீங்க எல்லா ஃபிங்கர்ஸ்லயுமே போட்டீங்கன்னா அழகா இருக்கும். என்னோட சேனல்ல இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா லைக் பண்ணுங்க. இந்த டிசைன்ல ஸ்பெசிஃபிக்கா எந்த பார்ட் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி மெஹந்தி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா நீங்க மெஹந்தி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி மெஹந்தி கத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து நான் இப்பதான் போயிட்டுருக்கு. அது முடிய போகுது. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி சூப்பரா மெஹந்தி ஆர்டிஸ்ட்டா நீங்க வரலாம். இந்த கிளாஸ்ல என்னென்னலாம் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன் அப்படின்னா, மிக்ஸாலஜி கிளாஸ் ப்ரொஃபஷனலா இருக்கும். ஆஃப்டர் கேர் கிளாஸ் அண்ட் போர்ட்ரைட் கிளாஸ். இது 3மே ப்ரொஃபஷனலா லைஃப் டைம் ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு நான் குடுத்துருவேன். அண்ட் பேசிக் டூ அட்வான்ஸ் லெவல் மெஹந்தி கோர்ஸ் ரொம்ப டீப்பா வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துருவேன். தியரியுமே இருக்கு. அதோட கிளாஸ்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே வந்து ஃப்ரேம் போட்ட சர்டிஃபிகேட் இருக்கு. மெடல் இருக்கு. ட்ராஃபி இருக்கு. இந்த ட்ராஃபி பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 வரவங்களுக்கு மட்டும் ட்ராஃபி இருக்கு. மத்த எல்லாருக்குமே மெடல், ஃப்ரேம் போட்ட சர்டிஃபிகேட் இருக்கு. இந்த ஆஃபர மிஸ் பண்ணக்கூடாது அப்டின்னா, ஸோ நெக்ஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீஸ் தான். 35 டேஸ்க்கு வந்து கிளாஸ் இருக்கும். இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, ஆல்ரெடி நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் குடுத்துருப்பேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் பேட்ச் வந்து நான் கூடிய விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த டிசைனோட ஃபிங்கர் டிசைன் எல்லாமே போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். ஃபைனல் அவுட்கம் இந்த டிசைன் இப்படி தான் வந்திருந்துச்சு. இதே மாதிரி மெஹந்தி டிசைன் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னாலும், நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி சிம்பிள் அண்ட் நீட்டா போடணும் அப்படின்னாலும், நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இத தொடர்ந்து இன்னும் உங்களுக்கு நெறைய மெஹந்தி டிசைன்ஸ் வந்து உங்களுக்காக நான் வந்து நம்மளோட சேனல்ல அடுத்தடுத்த வீடியோஸா போஸ்ட் பண்ணுவேன்.
நீங்க பண்ற ஒரே ஒரு விஷயம், நான் போடுற மெஹந்தி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, எனக்காக ஒரு லைக் பண்ணுங்க. மெஹந்தி கத்துக்கணும், மெஹந்தி டிசைன்ஸ் போட புடிக்கும், மெஹந்தி டிசைன்ஸ் பார்க்க புடிக்கும் அப்டின்னு நெனைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரீல்ஸ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்டின்னா, நம்மளோட சேனலையும் இன்ஸ்டா பேஜ ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.